இந்த ஒரு அழுகி போன ஆப்பிளால தான் உலக மக்கள் எல்லாருமே அழிய போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த ஆப்பிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில போடுறான். அந்த குப்பை தொட்டியில இருக்கிற மத்த குப்பைகள் எல்லாம் இந்த ஆப்பிளோட ஒன்னா சேர்ந்து இது ஒரு மர்மமான பாக்டீரியா உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த குப்பைகளை எடுத்துட்டு போயிட்டு மாடுகளுக்கான உணவை தயாரிச்சு ஃபேக்டரியில எடுத்துட்டு போய் கொட்டுறாங்க. அந்த ஃபேக்டரியில இருக்கிற எல்லா மாடுகளும் அந்த உணவை சாப்பிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மாடுகள் எல்லாம் சாகடிச்சு அந்த கறியெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருது. அதை அங்க சமைச்சு கஸ்டமருக்கு சப்ளை பண்றாங்க. அதை நம்ம ஹீரோவும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்படி சாப்பிடுறது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஞாபகத்தை அவளுடைய போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கறியில ஒரு ஆப்பிளுடைய தோல் கிடைக்குது. அதை அவங்க பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோடைய ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரியா மாறுது. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவன் ஒரு ஜாம்பியாவே மாறிடுறான். இவன் மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க. அவங்க மூலமா அந்த நாடு முழுக்க பரவிடுது. இப்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். பார்த்தா அவளுமே ஜாம்பியா மாறி இருக்கா. ஆனா அப்ப கூட அவங்க ரெண்டு பேருக்கு இடையில லவ் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அதே மாதிரியே ஒரு ஆப்பிள் எடுத்து கடிக்கிறான். அதை நம்ம ஹீரோ